ஓம் ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுத்தமுத்தோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை பாசுரம் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். 9ஆம் பாசுரத்தில் தன் தோழியின் தாயாரிடம் உன் மகளை எழுப்பிவிடு என்று கோரிய ஆண்டாள் அப்படியும் அவள் எழாதது கண்டு ராமபிரானால் தோல்வியுற்ற கும்பகர்ணன் தன் உறக்கத்தை உன்னிடம் கொடுத்துச் சென்றானோ என்று மயக்கம் கொண்டு தன் தோழியிடம் வினவுகிறார் 10ஆம் பாசுரத்தில். நோன்பினை நோற்று சுவர்க்கம் போன்ற சுக அனுபவம் பெறுபவராய்த் திகழும் அம்மே, இவ்வளவு கூறியும் வாசல் கதவைத்தான் திறக்காதவராயிருக்கின்றீர்கள். ஆனால் பதிலுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கலாகுமோ? நறுமணம் வீசும் துளசி என்னும் திருத்துழாய் மாலை அணிந்துள்ள திருமுடியை கொண்டவன் அந்த நாராயணன். நம்மால் மங்களாசாசனங்கள் பண்ணப்பெற்று அதனாலே மகிழ்ந்து நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் தந்தருள்பவன். அவன் தர்மமே வடிவு கொண்டார் போன்று ராமபிரானாய் இங்கே எழுந்தருளினான். முன்னொரு காலத்தில் யமன் வாயில் விழுந்த இரையாக அந்த ராமபிரானால் நற்கதியடைந்த கும்பகர்ணன் தான் தோற்று அதுவரை தான் கொண்டிருந்த பேருறக்கத்தை உனக்கேதான் கொடுத்து விட்டானோ? மிகுந்த உறக்கம் உடையவளே, பெறுவதற்கு அரிய ஆபரணம் போன்றவளே, உறக்கம் கலைந்து உள்ளம் தெளிந்து உடனே வந்து கதவை திறந்திடுவாய் என்று தோழியை விரைந்து எழுந்து வந்து கதவை திறந்து வெளிவருமாறு கூறுகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்.